ஸோ குட் ஈவினிங், மணி 3:47. ஸோ இன்னைக்கான ட்ரிப் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கும் அந்த 4000 ரூபாய் டார்கெட் தான் நம்மளுக்கு. பின்னாடி லாரி நிற்குது. அந்த ரிவர்ஸ் எடுக்கணுமே. சஸ்பென்ஷன் சவுண்ட் நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டெய்லி. அதை பார்க்கணும். இருப்பா அது கீட்டை இப்போ தான் திறந்து வச்சோம், யாரும் மூடி விட்டுக்கிறேன். இப்போ தான் திறந்து விட்டு வந்தேன், யார் மூட்டான்னு தெரியல. தலைவலி. வரும்போது தான் திறந்து விட்டு வந்தேன். வெற்றிகரமாக யாரும் மூடி வேற விட்டு போய்க்கிறாங்க. ஸோ அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து பொலிச்சூர் விழுந்திருக்கு. ஊபரில் தான் விழுந்திருக்கு. ஸோ அமௌண்ட்டு ஊபரில் தெரியுமே, அமௌண்ட்டை பற்றி அமௌண்ட் சொல்ல வேணாம். கிலோமீட்டர் மட்டும் பிக்கப் வந்து 1.5-2 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் வந்து 22 கிலோமீட்டர் வந்து ட்ராப்பு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் காட்டுதுன்னு ட்ரிப்பை முடிச்சு சொல்லலாம். ஏன் லேட்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ 4000 ரூபா முடிக்க போகிறேன். இது இன்றைக்கி கொஞ்சம் நைட்டு நம்மளுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஏன்னா கமிட்மெண்ட் கொஞ்சம் கிட்டக்க வருதா. லோனு நானும் சும்மா அப்படியே ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் சீரியஸாக எடுத்து 4 ரூபா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கஸ்டமர் போய் பிக் பண்ணிடலாம். பிக் பண்ணிவிட்டு அவங்கள இறக்கி விடும் போது திருப்பி வந்து உங்கள்கிட்ட கதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வாங்கியாச்சு. 400 சம்திங் காட்டுச்சு. நம்மளுக்கு பே பண்ணது வந்து 400 ரூபாய் தான் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. எங்கே பொலிச்சூர் 2வது ட்ரிப்பு வந்துச்சு. கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே பொலிச்சூர்லேருந்து குன்றத்தூர் வந்து விழுந்திருக்கு. ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வண்டி வேற மோசமாக இருக்கு, ஏரியாவும் மோசமாக இருக்குது. கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் வேற கனெக்ட் ஆகலை. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம வண்டியில் படம் போட்டிருக்கோன்னா 29 லவ் மூவி தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பேசிகிட்டே ஓட்டுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஓட்டுறது தெரியாது. எல்லாம் வண்டி ஓட்டுற மாதிரி என்னன்னா வண்டி ஓட்டுறோமே அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் ஸ்டேரிங் நினச்சிட்டேன். ஸோ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஏதாவது ஒரு லிசன் பண்ணிகிட்டே இருந்தால் பாட்டு எவ்வளோ தான் கேட்க முடியும், எவ்வளோ பாட்டு தான் கேட்க முடியும். ஸோ அதனால் அதாவது புது படம் இருந்தால் அது மாதிரி போட்டுவிட்டு அப்படியே பார்த்துனே ஓட்டிங்கன்னா பிரதர் சேஃப்டி இல்லையே பிரதர்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன், கேட்பேன். ஹலோ, கஸ்டமர் தான் கால். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கம்மிங் பிரதர். 12 minutes 10 minutes வெயிட். பையா புக் பண்ணியிருக்காங்க. அதுதான் 12 நிமிஷம் 10 minutes. ஸோ போகலாம். 12 நிமிஷம் வந்து காட்டுது பிக்கப் லொக்கேஷன். போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணிடலாம். இது வந்து பொலிச்சூர்லேருந்து குன்றத்தூர் வரைக்கும் பார்க்கலாம் என்ன அமௌண்ட். ஊபரில் வந்து நான் இப்போ 440 எனக்கு காட்டுச்சா. ஸோ வேறு ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டுமா. ஸோ இப்படியே தான் இதுவாகும். ஸோ அதனால் முடிச்சுட்டு அமௌண்ட் சொல்கிறேன், கிலோமீட்டரும் சொல்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து முடிச்சது பொலிச்சூரில் முடிச்சது 22 கிலோமீட்டரு, பிக்கப் ஒரு 2 கிலோமீட்டரு, 24 கிலோமீட்டர். ஓகே 400 ரூபா வந்து நம்மளுக்கு கை வந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் சம் கிளிப்ஸ் எடுக்கலாம். இல்லை இறக்கி விடும் போது திருப்பி வந்து பேசுகிறேன். 53 1 செகண்ட். ரோகண்ணா ஓடிபி 5346. குண்டத்தூர் முருங்கன் பின்னாடி கோயில் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? லொகேஷன் கரெக்டாக இருக்கு. நீங்கள் போகிற குண்டத்தூர் முருங்கன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம், போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவேன். சரி ரைட்டு. என்னம்மா பார்சலா? இன்னும் இல்லை
பர்சன்ஸ் ஆமாம். அண்ணா ஃபோட்டோ அமைச்சிருக்காருண்ணே, அமௌண்ட் போட்டு விடுங்க. ஹலோ, पैसा मंगवा दे. फोटो सेंडिंग जी, फोटो அமைச்சிருக்கேன் जी. हेलो हेलो जी, இல்ல இல்ல இது ஸ்கேனர் அமைச்சிருக்கேன் ஜி வாட்ஸ்அப்ல. அமௌண்ட் போட்டு விடுங்க 430 ரூபா. நம்பர் வேணுமா உங்களுக்கு? அப்படியே சொல்றேன், போடுங்க வாங்க. சொல்லட்டுங்களா? ஆயிடுச்சுங்களா? காபி ஆயிடுச்சா? ரிசீவ்டாமா? ஓகே பையா. ஸோ ட்ரிப்பு ரெண்டாவது ட்ரிப்பு முடிச்சாச்சு. 500 சில்லற காட்டுச்சு. நம்ம பில்லு வந்தது வந்து 430. டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அந்த அமௌண்ட் வந்தது ஊபரில் 10 கிலோமீட்ரு. ஸோ அதனால் அடுத்த ரிமோட்டுன்ற பாருங்க, அடுத்த ட்ரிப்பை எடுத்தாச்சு. 516 இங்கேருந்து ஷோலிங்கநல்லூர். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மடமடன்னு ட்ரிப்புக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ எடுத்தது வந்து 3வது ட்ரிப்பு. 23 கிலோமீட்டர் வந்து ட்ராப்பு, 1.5 கிலோமீட்டர் வந்து பிக்கப்பு. ஸோ 25 கிலோமீட்டர் 516 ரூபா பர் கிலோமீட்டருக்கு 20 ரூபா கணக்குப்படி 3வது ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஜிபிஎம் ஒரு நிமிஷம் இருக்கு. தேங்க்யூ. 514 rupees received on Bharat Pay. ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்னா 514. கிலோமீட்டருக்கு 20 ரூபா வச்ச மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். 23 கிலோமீட்டர் ட்ராப்பு. பிக்கப் வந்தது வந்து 23 வந்து ட்ராப்பு, 2 கிலோமீட்டர் வந்து பிக்கப் வந்துச்சு. ஸோ இது சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. எங்கே இருக்கோன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலி நான் பேர் பார்க்கல. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ட்ராப் வந்து முடித்தோம். பேர் மென்ஷன் பண்ணாலும் பயமாக இருக்குது, சொன்னாலும் சொல்லாதன்றீங்க, என்ன பண்ணுறதோ. இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரைவசி இஷ்யூ ப்ரோ. நான் கஸ்டமர் ஃபேஸ் யாருமே நான் பொதுவாக அவ்வளோ காட்டேன். கிளியராக நீங்கள் எந்த கஸ்டமர் ஃபேஸ்னால் எதனா விசிபிளாக இருக்கும். ஸோ மற்றபடி எந்த கஸ்டமர் ஃபேஸும் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா லேடிஸ் ஃபேஸ் நான் ப்ளர் பண்ணி தான் போடுறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை இது பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, கொஞ்சம் அளவுக்கு குறைச்சிக்கிறேன். பார்க்கலாம். மீறி எனக்கு அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நான் உடனே எடுத்துப்பேன் பிரதர். நான் அது மாதிரி ஆர்கியூ பண்ணுற ஆள்லாம் இல்லை. ப்ரைவசி இஷ்யூனா நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோமா என்ன, அவங்க வீட்டு அட்ரஸ் எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் அந்த காசு வாங்குறது என்ன, கஸ்டமர் வந்தாங்கன்னு ஒரு சாட்சி, அவ்வளோதான். அதனால மட்டும் தான் காட்டுறேன். ஸோ ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 514 அது வாங்கியாச்சு. ஸோ ட்ரிப் எதுவும் வரல. ஃப்ளாட் வெளியே போயிட்டு பார்க்கலாம் ட்ரிப்ஸ் எதுனா வருதா அப்படின்னுட்டு. பேக்ல இருந்தா டிக்ல போயிட்டு பேக் இருக்கா? ஓகே பேக் இருக்கா? இல்ல 5 பின்னாடி சொல்றேன். पीछे डाल दो बैग ஓடி 5203 நஸ்ரத் பேட்டைக்கு பூந்தமல்லி. ஸோ 7 சம்திங் காட்டுச்சு. நம்மளுக்கு வந்தது 600 வந்து 700 சம்திங் காட்டுச்சு. நம்மளுக்கு வந்தது வந்து 510 தான் வந்துச்சு. 180 வந்து அப்படியே வந்து ஊபருக்கு ஓடி போயிடுச்சு. கமிஷனாக அது என்னன்னு தெரியல, அது அப்படியே போயிடுச்சு. வந்துச்சு. இப்போ ஒரு ட்ரிப் ஒன்று புக் பண்ணேன் இங்கேருந்து கோயம்பேடு. எல்லாம் பேசிட்டு ஓகே ஆடிட்டுன்னு சொல்லிட்டாங்க. லேடி தான். எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. வந்துட்டு இவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் வந்துட்டு ஃபோன் வச்சு எடுக்க மாட்டேன், தலைவலி. அந்த 20 ரூபா கேன்சலேஷன் ஃபீஸ்க்காக எவ்வளோ தூரம் வந்தது. வேணும்னா வேணும், ஓகேனா ஓகே, இல்லைன்னா கேன்சல் பண்ண போங்க. அதுக்கு எதுக்கு இப்படி இந்த காடு மாதிரி இருக்குது இது. உள்ளே வேற வந்து வண்டி ஆடி வீடை பார்க்கும்போது தெரியும், இப்படி குலுங்கி டான்ஸ் ஆடி போகிற மாதிரி இருக்குது. எதுக்கு இது வேஸ்ட்டாக உருப்படியாக பண்ணோம், இல்லைன்னா இப்படி பண்ண வெறுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து வெயிட்டிங், பார்க்கலாம் என்ன வருது தெரில. அது என்ன 7:30 கூட்டணும், அது நல்ல ட்ரிப்பாக தெரில.
ஸோ பார்க்கலாம். 504 சார் அமௌண்ட். ஸ்கேனருங்களா? 550 rupees received on BharatPe. லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. சித்தலை பார்க்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 504 ரூபா கஸ்டமர் பே பண்ணது. 550 இதில் நான் ராபிடோவில் தான் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த ட்ரிப்பு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருப்போம் கம்மி தான். முடிச்சுட்டே சொல்கிறேன். அடுத்த ட்ரிப் வரட்டும். முதுகில் வலிக்க ஆரம்பிச்சிச்சுல. லாங்காக எல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி எல்லா ட்ரிப்பும் செம்ம வலிக்குது உடம்பு. பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிப் முடிச்சுட்டு எந்த ட்ரிப்புமே கிடைக்கல. ஏர்போர்ட் கிட்ட நின்றுட்டுருக்கோம். என்ன சாப்பிட்றேன்னா ப்ரௌனி. ஒரே வேலை தான் சாப்பிட்டேன். இன்னும் சாப்பிடல. நைட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விட்டேன். என்ன ப்ரோ டயட்டில் இருக்கீங்க, ப்ரௌனி சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம். கேலரிஸ் தானே மேட்ரு. நான் 2 வாரம் மீலை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால ப்ரௌனி சாப்பிட்றேன். ஸோ இந்த ப்ரௌனி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் மீல். சாப்பாடு சாப்பிட்டேன், அதோட நிறுத்தி போட்டேன். சின்னனா ஒரு 50-60 கிராம் இருக்கும். ஓகே, இப்போ மீல் சாப்பிட்ட மாதிரி தான் கணக்கு. எக்ஸ்ட்ரா சாப்பிடல, எறும்பு மிக்கும் போகுது. ஐயோ, கரெக்டாக ஏர்போர்ட் நின்றுட்டுருக்கோம். 11:23 எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா ஊபரில் ஒரு 1700, ரேபிடோவில் 2700 முடிச்சிருக்கோம். நான் 1300 முடிக்கணும். முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக போகிறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். டெய்லியே போயிருந்தால் அப்படியே வேலையே ஆகாது. பசி, அதனால தான் அப்படி சாப்பிட்றேன். மற்றபடி இன்னும் 1300 இருக்குது. 2 நாள் கழிச்சு நைட்டு ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிச்சிடணும். நல்ல ட்ரிப், ஒரு 2 ட்ரிப்பு வந்தால் முடிச்சிடலாம். மற்றபடி நம்ம வண்டி மைலேஜ் 17 தான் தருது. கம்மி. இந்த வண்டி அதிகமாக தரும். நம்மளுக்கு கிளட்ச் இஷ்யூ இருக்குது. கிளட்ச் இஷ்யூ இருந்தால் டப்பா போட்டேன். கிளட்ச் இஷ்யூ இருந்தால் மைலேஜ் தராது. இன்ஜெக்டரில் லைட்டாக டீசல் லீக் ஆகுது. அது இருந்தால் மைலேஜ் டீசல் அதிலே கொஞ்சம் போயிடும். இதனால் எதிர்பார்க்கலாம். 17 அப்படின்னு மீட்டரில் காட்டுது. நம்ம ஒரு 16 கன்சிடர் பண்ணாலுமே 18 தரணும் லோக்கலில் வண்டி. சில பேர்லாம் 20 தரேன்னு சொல்கிறீங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஓட்டுறவங்கள பொறுத்து. ஸோ அப்படியே பொறுமையாக கேமரா ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரே இடத்துல வந்துச்சே, எடுத்துட்டேன். ஸோ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் எடுக்கல. ஒரு பெரிய இது சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, சாப்பிட்லனாலும் வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. இது என்னதான் பண்ணுறதோ சொல்ல. சாப்பிட்டு சரி நல்லா பசிக்குதே சாப்பிட்டுடலான்னா வயிறு ஒரு மாதிரி பண்ணு. அதுக்கே பயந்து நம்ம சாப்பிடாம இருக்காத மாதிரி இருக்குது. ஸோ ஏர்போர்ட் வரப்போகுது. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு, பல்லாவரம் தாண்டி வந்துட்டோம். பல்லாவரம் ஆர்மி கேம்ப் தாண்டி போயிட்டுருக்கோம். 11:25 சாயந்தரம் 4 மணிக்கு தான் நான் எடுத்தேன். ஒன்றும் தப்பு இல்லை, ஓட்டலாம். 1300 எப்படி முடிக்க போகிறோம். பக்கத்துலனா ஒன்று வந்துனே இருக்கும். இப்போ தேடி ட்ரிப்பை வந்து நம்ம துரத்தி எடுக்கணும். அது துரத்தி குடிக்கும் காலில் இருந்து. அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ட்ரிப்பு வருமானா, ஆஹா, ஏர்போர்ட்டில் சேட்பெட்டு தூக்கு அடிச்சு சேட்பெட்டு வந்துடுச்சு. கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ தான் சொன்னேன், கன்ஃபார்ம் ஆகணும். ஆயிடுச்சுப்பா. கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கேருந்து போனால் போதும். சேட்பெட்லாம் போனால் கிடச்சிரும் நம்மளுக்கு. இங்கேருந்து போனால் போதும். கேமரா ஆகணுமா போதா தான் போகுது. சரி, இந்த கஸ்டமரை இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஹலோ சார், ஊபர் சார். சார் எங்கே அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா சார் ஏர்போர்ட்டுக்குள்ளே?
மெயின் ரோட்ல எங்க அந்த சிக்னல் கிட்ட இருக்கீங்களோ? கரெக்டா நின்ன இடத்துல இருந்து போட்டிருக்கீங்களா? ஆமா 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 சார். வண்டி கொஞ்சம் நான் வரேன், கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் கை காட்டுங்க சரிங்களா? நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு 1 மினிட் தான் சார் காட்டுது, வந்துட்டேன் நான். சரிங்க சார், ஓகே. என்ன ப்ரோ உடனே சொல்லாதீங்க, என்ன ப்ரோ நம்பர் காட்டுறீங்களே அப்படின்ட்டு. அது நம்பர் இல்லை, கஸ்டமர். அது வந்து ஊபர் கனெக்ட் ஆகி தான் கஸ்டமருக்கு போகும் சரிங்களா? அதனால தான் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் நம்பர் காட்டுறீங்களே, சேஃப்டி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. எதுக்கு நம்மளுக்கு? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ சரிங்களா? சரி, ட்ரிப் எடுத்தாச்சுல்ல, இறக்கி விடும் போது ஊபர் தான் ஒரு சேலஞ்சு. ட்ரிப் எடுக்கிறது ஒரு சேலஞ்சுனா ஊபர் ஒரு சேனல். ஸோ பார்க்கலாம். இங்கே தான் வந்துச்சு பேசினே இருக்கிறதுனால இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அமௌண்ட்டை பற்றி பேசலாம். 430 சார் அமௌண்ட்டு. 450 rupees received on Bharat Pay. தேங்க்யூ. ஸோ ஏர்போர்ட்லேருந்து இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஏர்போர்ட்லேருந்து ட்ராப்பு சேட்பேட்டு இது மாதிரி எவ்வளோ நிமிஷத்தில் வந்துருப்பேன் ஏர்போர்ட்லேருந்து சொல்லுங்கள்? நார்மலாக வந்து நான் 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகும். 30 நிமிஷம், கரெக்டாக 29 நிமிஷம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29 நிமிஷம் 30 நிமிஷம் நினைக்கிறேன் கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து சேட்பேட்டு. இது மாதிரி ரோடு இருந்தால் அசால்ட்டாக வண்டி அழகாக ஓட்ட ஆசை வரும். கடகடா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி ஓட்டியிருந்தா என்னதான் ஆகுது? ஸோ கம் டு த டாபிக். லாஸ்ட் ட்ரிப் வந்து ஊபரில் எடுத்திருந்தோம். எவ்வளோ அமௌண்ட்னா 420 கஸ்டமர் பே பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு அடுத்து 362 ரிமைனிங் அமௌண்ட் வேலெட்டில் மைனஸ் ஆகும். இப்போ புரியுதா வேலெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வேலெட்டோட கதை. ஸோ பார்க்கலாம் அடுத்த ட்ரிப் எடுக்கிறேன்னா இல்லையா. ஆனால் 4 ரூபா முடிக்கணும்ல. இப்போது எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 2,2னா 3,200 ரூபா முடிச்சிட்டோம். இன்னும் 800 ரூபா பெண்டிங். ஸோ 800 ரூபா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி எடிட் வேற பண்ணணும், கம்ப்யூட்டு உருட்டி போகுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 239 லாஸ்ட் ட்ரிப்பு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக், அங்கேருந்து இங்கே பல்சரவாக்கம், அங்கே தான் வந்து பேக் கேமரா ஒர்க் ஆகலை. இந்த ஏதோ ஒயர் எதுக்கு விட்டு போயிட்டு இருக்குது, அதனால தான் பின்னாடி பார்த்து எடுக்கிறேன். எப்பவுமே கேமரா பார்த்து சைடு பார்த்து எடுத்துருவேன், சின்ன சின்ன தெருவில். அதனால வந்து பார்த்து தான் எடுக்க வேண்டிய. பேக் கேமரா பார்க்கணும், அது கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அப்போ பார்க்கும் போது லைட் ஒன்று மாற்றணும் பேக் சைடில். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது ஒரு அடியாக திரும்பி சின்ன சின்ன பண்ண முடியாதுல்ல. ஸோ கம் டு த டாபிக். எவ்வளோ வந்துச்சுன்னா கீழ்பாக்கிலேருந்து வல்சரவாக்கம் 12 கிலோமீட்டர் 239 பில் அமௌண்ட் வந்து காட்டுச்சு. ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ணது 260. அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு? 21 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மணி கரெக்டாக 12:36. எவ்வளோ ஓட்டி இருக்கோம் இது வரைக்கும் மொத்தமானா? அதில் ஒரு 1000னா 3,400 வந்து ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். 3,400 ஓட்டியிருக்கோம். டிப்ஸ் ஒரு 200 ரூபா வந்திருக்கும் கண்டிப்பாக. டிப்ஸ் ஒரு 200 ரூபா இன்னைக்கு. ஸோ 3,436. ஸோ நான் டிப்ஸையும் சேர்த்துக்கிறேன். டைம் ஆகுதுல, 4 ரூபா ஓட்ட முடியுமான்னு தெரில. அதனால டிப்ஸையும் வந்து ஓட்டிக்கிறேன். சரி, டிப்ஸையும் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. டிப்ஸும் சேர்த்துக்கலாம். ஸோ 36 வந்துச்சு. ஸோ மீதி இன்னும் 400 ரூபா பார்க்கலாம். அதிகமாக வந்தால் ஒரே ட்ரிப்பு கூட 2 ட்ரிப்பு கூட அடிச்சு தூக்கிடலாம், சொல்ல முடியாது. திடீர்னு வரும், திடீர்னு வராது. ஸோ ட்ரிப்பை வந்து கணிக்கவே முடியாது, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். பார்க்கலாம் கிட்டக்க போயிட்டு இப்போ வந்துச்சா இல்லை இதோட இம்டியாக போகிறேன்னான்னு தெரில. அப்படியே போயிட்டு ஃபோரம் மால் அங்கே போகலாமா வேணாமா பார்க்கலாம். முன்னாடி ஒரு மால் ஒன்று, கைனாக்ஸ் மால் ஒன்று இருக்குது, அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லை அப்படியே ஸ்லோவாக போகிறேன். அண்ணா நகர் எதனா ஒரு ட்ரிப்பு வந்தால் இவ்வளோ வருதோ
போயிடலாம். ஒரு கிட்ட பிடிச்சா கூட ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. அங்கேருந்து எம்டியாக தான் வந்தோம். ரேபிடோவில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1018 ஒரு 240னா அது ஒரு 1260. ரேபிடோவில் 1260. ஊபரில் பார்த்தீங்கன்னா 2124. ஸோ இதுவே சேர்த்தா ஒரு 3000 எவ்வளோ வந்திருக்கு? அது ஒரு 3260. தப்பாக கணக்கு வருது. கணக்கு வேணுமோ தப்பாக கணக்கு வருது. வண்டி கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி வண்டி ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தலைவலி திருப்பி பிரச்சனை. எங்கள் ஏரியாவில் பிரச்சனையாக இருந்துச்சு வண்டி நிறுத்ததில். திருப்பி பிரச்சனை ஆக போகுது. 2-3 வண்டி அந்த இடத்துல இவ்வளோ வண்டி வந்து நின்னா என்ன ஆகுறது? ஸோ 2200. ஸோ எவ்வளோன்னு கணக்கு பண்ணிடலாம். 2000 எவ்வளோ வந்துச்சு 2125 ப்ளஸ் ஒரு 1260. 3385. டிப்ஸ் ஒரு எவ்வளோ வந்துச்சு? டிப்ஸ் ஒரு 250 ரூபா. சாரி 250 ரூபா போட்டிங்கன்னா 3635. இதில் டீசல் கொஞ்சம் கூட தான் குடிச்சிச்சு. இன்றைக்கி எம்டியாக வந்தால அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எம்டி, 10-15 கிலோமீட்டர் எம்டியாக இருக்கும் மொத்தமாக. ஸோ டீசல் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ போடலாம்? டீசலு 600 2 வாட்டி ஃபில் பண்ணேன். ஸோ 600னா டீசல் தான் அதிகமாக பிடிச்சிக்குது. 500னா 1600 ரூபா. 1700 ரூபாவா? 1700 ரூபா டீசலு. இல்லை 1600 ரூபா டீசலு. 600 ரூபா டீசலு. அப்புறம் ஒரு 85 ரூபா. இது 1950 ரூபா இன்னைக்கான ப்ராஃபிட்டு. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோம் மொத்தமானா நான் ஸ்க்ரீன்ஷாட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற வீடியோவில் 3635 இன்க்ளூடிங் வந்து டிப்ஸோட. டிப்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா இதுதான் 3335. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கிறேன். சீக்கிரம் இதே வேலை வச்சு எனக்கு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம். இன்றைக்கி 4 மணிக்கு எடுத்து தான் முடிச்சிருக்கோம். மணி கரெக்டாக 1 மணி ஆகுது. 1 மணி தெரில கேமராவில் 1:09 ஆகுது. ஸோ நாளைக்கு ஒரு 12 மணியா 11 மணியா நான் எடுக்க பார்க்குறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ இன்னைக்கான ட்ரிப்ஸ் கொஞ்சம் சும்மா தான் போச்சு. அதில் எடுத்தது லேட்டு. ஸோ முடிச்சது 1 மணி. 3000 சில்லரை வந்து முடிச்சு 3600 ரூபா கிட்ட வந்து அதில் வெளியே போய் அது 2 ரூபா கிட்ட நின்றுச்சு. 2 ரூபா. ஸோ நாளைக்கு ஒரு 11 மணி வீடியோ எடிட் பண்ணோம்ல, அதனால தான் டைம் ஆகுது. வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொசு வருது. எப்படின்னா ஒரு 11 மணிக்கு எடுக்கலாம். நைட்டு ஒரு 10 மணிக்கெலாம் 10-10:30 ட்ரிப்ஸை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ நாளைக்கு அதை ட்ரை பண்ணி 4 ரூபா முடிக்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து திருப்பியும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.